சதா சகாய மாதா நவநாள் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாதத்தண்டையிலிருக்கும் நீசப் பாவியான என்னை உற்று நோக்கியருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமென எல்லோராலும் அழைக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். சேசுவின் நேசத்துக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும். சதாகாலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்குக் கையளிக்கும் இந்த நீசப்பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன். நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை சர்வேசுரன் தமது இரக்கத்தால் எனக்குத் தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தித் துதிக்கிறேன். உம்மிடம் என்னை கையளிக்காததால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவைகளில் நீசத்தனமாய் பாவச் சோதனைகளில் விழுந்திருக்கிறேன். ஆனால் உமது உதவியால் நான் வெற்றியடைவேனென்று எனக்குத் தெரியும். என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்குத் தெரியும். ஆனால் பாவத்தில் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும், அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேரிடுமோ என்றும் அஞ்சுகிறேன். ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்குப் பெற்றுத் தரும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். பசாசு என்னுடன் போர் புரியும் போது நான் உம்மிடம் சரணடையவும், ஓ மரியாயே, எனக்கு உதவி செய்யும். சதா சகாய மாதாவே, எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விடாதேயும் என்று உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள கிருபை புரிந்தருளும். ஆமென். அருள் நிறை மந்திரம் 9 முறை. பரிசுத்த மரியாயே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும். மனத்திடம் இல்லாதவர்களுக்கு உதவியாயிரும். அழுகிறவர்களை மகிழச் செய்தருளும். மனுக்குலத்துக்காக மன்றாடியருளும். குருக்கள், ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும். கடவுளுக்குத் தங்களை அர்ப்பணம் செய்த சந்நியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசியருளும். உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணரச் செய்தருளும். டெல். ஓ மாதாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறீர். பிரார்த்திக்கக் கடவோம். ஆண்டவராகிய சேசுகிறிஸ்துவே, உமது மாதாவாகிய கன்னிமரியாயே எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்குத் தந்தருளச் சித்தமானீரே. அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரட்சணியத்தின் பலனை சதாகாலமும் அனுபவிக்க தகுதியுள்ளவர்களா இருக்க கிருபை செய்யும்படி தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். சதாகாலமும் சீவியருமாய் இராச்சிய பரிபாலனம் பண்ணுகிறவருமா இருக்கிற சர்வேசுரா. ஆமென்.